அனைவருக்கும் வணக்கம். 12 வோல்ட் பேட்ரி பைக்கில் யூஸ் பண்ணுறது 4 எடுத்து வச்சுருக்குறோம். இது 2019லேருந்து நம்ம யூஸ் பண்ண பேட்ரி தான். எக்ஸிட் கம்பெனியில் 3 பேட்ரி. ரீசெண்டாக ஹோண்டா சைனில் இந்த மாதிரி டைப்பில் 12 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணது. இது எல்லாமே வீக்காக இருக்குது. இதோடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 12 வோல்ட் இருக்கணும், 12 வோல்ட்டுக்கு மேலே இருக்கணும். இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்கள் டிசி வோல்ட்டில் செட் பண்ணிக்கோங்க. மல்டிமீட்டரை கீழே இருக்கிறதுல செட் பண்ணாங்க, அது ஏசி வோல்டேஜ். அது வீண் போட்டு அலையாக இருக்கும், அது ஏசி வோல்டேஜ். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2.96 ப்ளூ கலர் பேட்ரி 2.96 வரையே காமிக்குது. ப்ராபரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சோம்னா அடுத்ததில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா 0.6 0.60 3 வோல்ட் வரை போகுது. அது ப்ராப்பர் நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த நம்ம பிளாக் கலர் பேட்டரியும் செக் பண்ணி பார்த்துருவோம். அது பார்த்திங்கன்னா 10 வோல்ட்டு கிட்ட காமிக்குது, 10.35 வரையே காமிக்குது. நல்லது வீக்காக இருக்கனால அது டிஸ்டில் வாட்ரு வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதோடைய சிரஞ்ச் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்கு நமக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது. சரி, ஓகே. நம்ம அதை கழட்டி இதில் டிஸ்டில் வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம இதை சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுது, இல்லை அதோடைய பவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆம்ஸ் கூடாது. ஆனால் நம்ம ஒருவேளை இது செல்ஃப் ஸ்டார்ட் சரியாக எடுக்கலை, பைக்கில் ஹாரன் அடிக்கலை அப்படின்னா, ஹெட்லைட் எரியலை அப்படின்னா, இது டிம்மாக இருக்குன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 வோல்ட்டு காமிக்கிற அந்த பேட்டரியை ரீசெண்டாக யூஸ் பண்ணதை நம்ம எடுத்து அதில் இருக்கிற மேலே இருக்க அந்த மூடியெல்லாம் நம்ம கழட்டிட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்டில் வாட்ரு உள்ள எல்லாத்துலேயுமே நம்ம செலுத்த போகிறோம். குடும்பம் வரைக்கும் நீங்கள் சிரஞ்சு பயன்படுத்துனீங்கன்னா பெஸ்ட்டு, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிரஞ்சில் பயன்படுத்தி அதில் டிஸ்டில் வாட்டரை கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையுமே அதில் ஸ்க்யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக அதில் கொஞ்சம் இறங்காமல் இருக்கும், கேப் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணுறோம். ஒவ்வொரு இதுலேயுமே 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி வருது. 2 டைம்ஸு மறுபடியும் ஃபுல்லாக எடுத்து ஒரு சிரஞ்சி ஃபுல்லாக எடுத்து நம்ம பண்ணால் தான் அது ஃபில் ஆகுது. நம்ம அந்த சிரஞ்சி ரிட்டன் வரணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் அழுத்தத்தில் அது ரிட்டன் வரும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அது ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லி. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் கடைசியாக நம்ம ஃபில் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே அந்த மூடியை நம்ம போட்டுக்கலாம். மூடியை மாட்டி வச்சுருக்குறோம். பாருங்கள், மூடியை மாட்டி வச்சாச்சு. அடுத்ததாக மற்ற பேட்ரிஸ்லேயும் அதே போல் மூடியெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு, இதெல்லாம் வோல்டேஜ் கம்மி தான். நம்ம இதை வேறு ஏதாவது லைட்டு, வேறு ஏதாவது சோலார் யூஸ், வேறு எதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். டிசி வோல்டேஜ் பயன்படுத்துகிற, டிசியில் ஒர்க் ஆகிற எந்த ஒரு வேறு பர்பஸுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இது எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம இதையும் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே டிஸ்டில் வாட்டரை நம்ம எல்லாத்துலேயுமே ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பெருசாக ரொம்ப செலவு வராது. 20 ரூபா தான் டிஸ்டில்டு வாட்ரு வரும். நீங்கள் கடையில் வாங்கி இதை மறுபடியும் சரி பண்ண முடியுமா நீங்கள் பாருங்கள். புது பேட்ரி அளவுக்கு அந்த ஆம்ஸ் கிடைக்காட்டியும் இது கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும். உள்ள செல்லு வீக்காக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இதை சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு சார்ஜர் 12 வோல்ட் டிசி சார்ஜ் இது கடையில் போய் வாங்க தேவையில்லை. வீட்டிலே நானே இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். சில அந்த டிரான்ஸ்ஃபார்மர், டயோடு, ரெசிஸ்டர் இது எல்லாமே வச்சு நம்மளே ரெடி பண்ண ஒரு டிசி வோல்ட் சார்ஜர், பைக் பேட்ரி சார்ஜர், காருக்கு சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி நானே ரெடி பண்ணியிருக்கிறேன். இது நம்மளாக பண்ணதுனால ரேட்டு கம்மியாக தான் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். அது இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே இருக்குது.
நம்ம வீட்டிலே பண்ணதான். ஒரு சின்ன டப்பா, வீட்டில் இருந்த சின்ன டப்பாவை வச்சு அதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சுருக்குறோம். இப்போ கூட நம்ம அதை செக் பண்ணி பார்க்க முடியும். எவ்வளோ சார்ஜ் ஏறுதுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுபோல் ஒன்று ஒரு அரை மணி நேரத்துக்கு நினச்சிங்க சார்ஜ் போட்டுக்கோங்க. எல்லா பேட்டரியுமே ஒரு 1/2 ஹவருக்கு சார்ஜ் போட்டுக்கோங்க. அப்போ அது நல்லா ஃபுல்லாக சார்ஜ் ஏறும். இப்போ அதை கழட்டி விட்டுட்டோம். கழட்டி விட்டு அடுத்த இதில் நம்ம இந்த ப்ராபை மாட்ட போகிறோம். சார்ஜ் ஏறட்டும். இப்போ நம்ம இந்த கருப்பு பேட்டரி எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கருப்பு பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ காமிச்சு 10.35 காமிச்சு. இப்போ 12.51. இப்போ நல்லாவே சார்ஜ் ஏறி இருக்குது. 12.50 வரை ஏறி இருக்கப்போ இந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரியை வச்சு செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்க முடியுதான்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.